திரும்ப முடியாமல் போன தங்க பதக்க பெற்றவர். குடியரசு தின சிறப்பு மரியாதை. 1941ஆம் ஆண்டு பிறந்த என் தந்தைக்காக நினைவுகள் கடனாகவே உள்ளன. மூத்தோரின் குமிழ் கூச்சல்களிலிருந்து மீண்டும் உருவாக்கப்பட்டவை. வட மாலபாரில் உள்ள அவர்களின் பண்டைய இல்லத்துக்கு தனது மாமா வந்தபோது அவர் இன்னும் குழந்தை மட்டையே இருந்தார். அந்த மாமா இராணுவ உடையில் ஒளிரும் தோற்றமுடையவர். இந்திய மருத்துவ சேவையில் நியமிக்கப்பட்ட இளம் மருத்துவராவார். 2ஆம் உலகப் போரின் முன்னணிக்கு செல்லுவதற்கு முன் அந்த இளம் அதிகாரி என் தந்தையை தன் தோளில் அமர வைத்து விளையாட்டு, மாமா போன்ற வாக்குறுதியை மரியாதையாக சொன்னார். அடுத்த முறை வரும்போது உங்களை வெள்ளை குதிரையில் கண்டு வருவேன். ஆனால் வெள்ளை குதிரை வரவில்லை. பதிலாக ஒரு டெலகிராம் வந்தது. அதிகாரி கேப்டன் ஏ ராகவன் ஆகியா சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவின் சிக்கலான பயணத்தை தன் வாழ்வும் இறப்பும் பிரதிபலிக்கும் ஒருவர். உள்ளூர் மரியாதைக்காகவும் வெளிநாட்டில் உயிர் காக்கவும் நடந்த போராட்டம். நாம் இன்னொரு குடியரசு தினத்தை கொண்டாடும்போது அவருடைய கதை சுதந்திரம் மற்றும் சமத்துவம் போன்ற மதிப்புகளை நமது அரசியலமைப்பில் சட்ட ரீதியாக பொருத்தும் முன் என் குடும்பம் போன்ற குடும்பங்கள் அவற்றை ஏற்கனவே பின்பற்றி வந்திருப்பதை நினைவுபடுத்துகிறது. கேப்டன் ராகவனை புரிந்து கொள்ள அவர் பிறந்த மண்ணை கவனிக்க வேண்டும். அவர் வடமாலபாரின் தீயா சமூகத்தில் பிறந்தார். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சமுதாயத்தின் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் போராட்ட பரம்பரைகளுக்கான பங்களிப்புகள் இருந்தபோதிலும் அந்த காலத்தின் சாதி கடுமைகள் அடக்கடையாதவைகளாக இருந்தன. ஆனாலும் ராகவனின் தந்தை எனது பெரிய தாத்தா ஏ.கே. பாக்கன் எந்தவிதமான எல்லைகளையும் ஏற்கும் மனிதர் அல்ல. ஒரு முன்னோடி சமூக சீர்திருத்த கதிரவன். பாக்கன் எதிர்ப்பு எப்போதும் உரையாடலுடன் மட்டுமே ஏற்படாது என்று நம்பினார். சில சமயம் அது கட்டடக்கலை திறனையும் தேவைப்படுத்தும். ஜாதி அடிப்படையில் நீரணுகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் சமூக வழக்கங்களை எதிர்த்து பாக்கன் தனது நிலத்தில் 2 பெரிய கட்டடங்களை கட்டினார். உள்ளூர் பேரில் குளங்கள் என்று அழைக்கப்படும் லீட்டர் படிக்கட்டு கிணறுகள். இவை எளிய கிணறுகள் அல்ல. மலபார் பொறியியல் வழியில் உருவான பன்மாடி படிகளுடன் நீர் நோக்கி இறங்கும் சிறந்த வடிவமைப்புகளாக இருந்தன. அவர் ஒரு கட்டடத்தை குடும்பத்திற்கு மற்றும் மற்றொன்றை பொதுமக்களுக்கு சிறப்பாக கட்டினார். இது ஒரு மௌனமான ஆனால் சக்தி வாய்ந்த அறிவிப்பாக இருந்தது. நீரும் மரியாதையும் எல்லோருக்கும் சொந்தமானவை. இந்த மௌன புரட்சியின் சூழலில் வளர்ந்த ராகவன் தனது கவனத்தை மதராஸில் திருப்பினார். 1938இல் நகரில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி உருவாகி கொண்டிருந்தது, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி. ராகவன் கல்லூரியின் மிக துவக்கம் MBBS பேட்சில் சேர்ந்திருந்தார். அவர் வெறுமனே கலந்து கொண்டதல்ல, அவர் வெற்றி பெற்றார். 1939இல் அவர் அந்த முதல் பேட்சில் டாப்பராக பட்டம் பெற்றார் மற்றும் ஸ்டான்லி மெடிக்கல் கல்லூரியின் முதல் எவர் கால்வரி தங்கப்பதக்க பெற்றார் மருத்துவத்தில். தங்க பலகை கயிறில் வைத்த நிலையில் மற்றும் உலகில் போராட்டம் காட்சியாகும் போது ராகவன் கடமைக்கான அழைப்புக்கு பதிலளித்தார். அவர் இந்திய மருத்துவ சேவையில் சேர்ந்தார். அவர் 40வது இந்திய பொது மருத்துவமனையில் நியமிக்கப்பட்டார். அது சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டது, கிழக்கு பிரிட்டிஷ் பேரரசின் அதிராத கோட்டை. 1942 தாமதத்திலும் ஜப்பானிய பேரரசு படைகள் மலை பெருன்சுலாவில் முன்னேறும்போது மருத்துவமனை காயமுற்றவர்களால் நிரம்பியது. முடிவு பயங்கரமான வேகத்தில் வந்தது. எனது பெரிய பாட்டர் காலப்பித்தா பெற்ற கடைசி செய்தி அவருடைய மகனிடமிருந்து வந்த டெலகிராம் ஆகும். அது சிங்கப்பூர் துறைமுகங்களில் ஏற்பட்ட குழப்பமான காட்சியை விவரித்தது. கப்பல் ராகவன் தெரிவித்தார். அவர் இருந்த கப்பல் சாய்ந்தவர்களை வெளியேற்றுகிறதா எனலாம். ஜப்பானிய விமானங்களுக்கு குண்டுமிடப்பட்டது. தாக்கம் கப்பலின் புகை வெளியேறும் குழாய் வழியாக வந்தது. அந்த செய்தி அவர் போர்க்கைதியாகி எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கதரும் பயங்கர செய்திகள் முடிந்தது. ஃபெடரல் ஸ்டேட் இராணுவ சமாதான ஆணையத்தில் வைத்திருக்கும் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி அவருடைய மரண நாள் 1942 பிப்ரவரி 15 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க நாளாகும். சிங்கப்பூர் வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நாள். அந்த நாளில் ஜெனரல் ஆர்தர் பெர்சிவால் ஜப்பானியருக்கு அரசு நியமித்தார். இது பிரிட்டிஷ் இராணுவ வரலாற்றில் மிகப்பெரிய சமர்ப்பணமாகும். எரியும் ரப்பர் தோட்டங்களின் புகையில் மற்றும் 80,000 பிடிக்கப்பட்ட படையின் வருந்தும் நிலையில் வடமதராஸிலிருந்து வந்த பிரகாசமான டாக்டர் தொலைந்தார். அவர் வயது வெறும் 25 இருந்தார். 84 ஆண்டுகளாக கேப்டன் ராகவன் எங்கள் வீட்டில் ஒரு பொருட்களின் தொகுப்பாக வாழ்ந்துள்ளார். நாங்கள் அவரது படச்சித்திரத்தை வைத்திருக்கிறோம். அவர் பட்டம் பெற்றபோது எடுக்கப்பட்ட படம். அவர் வெள்ளை உடையில் அமர்ந்து ஒருபோதும் காண முடியாத எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்குகிறார். நாங்கள் அவரது பதக்கங்களை வைத்திருக்கிறோம். 1939 45 ஸ்டார் மற்றும் போர் பதக்கம் மகன் இல்லாத துக்கத்தில் உள்ள தந்தைக்கு அனுப்பப்பட்டது. மற்றும் நாங்கள் அரசரால் வெளியிடப்பட்ட நினைவுச் சீட்டினையும் வைத்திருக்கிறோம். இது அவரை கஷ்டத்தை தாங்கியவர், ஆபத்துகளை எதிர்கொண்டவர், கடமையின் பாதையில் மனிதர்களின் பார்வையை விட்டு வெளியேறியவர் என கௌரவிக்கிறது.
ஆனால் இந்த குடியரசு தினத்தில் நான் அவரை ஒரு பேரரச போரின் பாதிப்பாக மற்றின்றி புதிய இந்தியாவின் முன்னோடியாக நினைவு கூறுவதாக தேர்ந்தெடுக்கிறேன். அவர் மலபார் படிக்கட்டினால் மேடைகள் ஏற்றிய சிறுவன், மெட்ராஸ் வகுப்பில்லை முதலில் நிற்க வந்தவர். அவர் தலைமைத்துவம் என்று நம்பும் ஒரு தலைமுறையை பிரதிநிதித்துவம் செய்தார். அது வேறுபாட்டுக்கு மிக சிறந்த பதிலாக சிறப்பத்தை நம்பியது. வெள்ளை குதிரை எப்போதும் என் தந்தைக்கு வரவில்லை. ஆனால் எப்போதும் நாங்கள் அழிந்து போகும் எங்கள் முன்னோடி வீட்டு வெள்ளை கிணறுகளின் அழகு மற்றும் தங்க பதக்க வீரரின் நட்சத்திரத்தின் பிரகாசத்தை பார்த்தேன் என்றால் கேப்டன் ராகவன் வேறொரு வழியில் திரும்பினார் என்பதை நான் அறிவேன். அவர் திரும்பிய விதம் எங்கள் குடும்பமும் எங்கள் நாடும் பின்பற்ற முயல்வதாகும் கடமை மற்றும் சிறந்ததற்கான தரமாக இருந்தது.